ஆர்எம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ நீட் 2025 தமிழ் மீடியம் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். படத்தில் காட்டியவாறு 2r ஆரம் கொண்ட ஒரு பெரிய கோளத்திலிருந்து ஒரு பெரிய திடக்கோளம் இங்க தனியாக வரைஞ்சிருக்கிறேன். இந்த அச்சு வந்து ஒய் அச்சு. கோளத்திலிருந்து 6 ஆரம் கொண்ட ஒரு கோளம் வெட்டப்படுகிறது. இதுல இருந்து என்ன பண்றேன்னா ஒரு 6 ஆரம் கொண்ட ஒரு கோளம் வெட்டி எடுக்கிறேன். நான் வந்து இதோட 6 ஆரம், இதோட வெட்டி எடுக்கிற கோலத்தோட ரேடியஸ் வந்து 6. சரியா? இந்த கோலத்தோட முழு கோலத்தோட ரேடியஸ் வந்து 2r. கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஒய் அச்சினை பொறுத்து சிறிய கோலத்தின் நிலைமை திருப்புத்திறன் மற்றும் கோலத்தின் எஞ்சிய பகுதிக்கான நிலைமை திருப்புத்திறன் விகிதம் என்னன்னு கேட்கலாம். ஒய் அச்சினை பொறுத்து சிறிய கோலம்னா கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா? இந்த கட் பண்ணி எடுத்த கோலத்தின் நிலைமை திருப்புத்திறன் கேட்கறான். இப்ப கட் பண்ணி எடுத்த கோலத்தை நான் தனியா இங்க வரைகிறேன். இது கட் பண்ணி எடுத்த கோலம். இதனோட ஆரம் வந்து 6. இதனோட நிலைமை திருப்புத்திறன். சரிங்களா? எஞ்சிய கோலம்னா இந்த முழு கோலத்துல இருந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இல்லையா ஒரு பகுதி. இந்த முழு கோலத்துல இருந்து நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற கோலத்தோட நிலைமை திருப்புத்திறன் கேட்கலாம். இப்ப வந்து முழு கோலமா இருக்கும்போது அதோட நிலைமை திருப்புத்திறன் I(y1)ன்னு வைங்க. வெளியே வெட்டி எடுத்த கோலகத்தின் பகுதி I(y2)ன்னு எடுங்க. எஞ்சிய கோலத்தின் நிலைமை திருப்புத்திறன் I(y3)ன்னு எடுங்க. ஏன்னா ஒய்யை பொறுத்தனா நம்ம வந்து நிலைமை திருப்புத்திறன் கண்டுபிடிக்க போறோம். இப்ப எஞ்சிய கோலத்தின் நிலைமை திருப்புத்திறன் என்னவா இருக்கும்? எஞ்சிய கோலத்தின் நிலைமை திருப்புத்திறன் முழு கோலத்தின் நிலைமை திருப்புத்திறன் மைனஸ் வெட்டி எடுத்த கோலத்தின் நிலைமை திருப்புத்திறன். நம்ம எதுக்கு விகிதம் வேணும்னா சிறிய கோலத்தின் நிலைமை திருப்புத்திறனுக்கும் எஞ்சிய கோலத்தின் நிலைமை திருப்புத்திறனுக்கும் விகிதம் வேணும். இதான் சிறிய கோலத்தின் நிலைமை திருப்புத்திறன் I(y2), எஞ்சிய கோலத்தின் நிலைமை திருப்புத்திறன் I(y3). இதை நான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. I(y2) கண்டுபிடிக்கணும் அண்ட் I(y3) கண்டுபிடிக்கணும். I(y2)க்கு நம்ம பேரலல் ஆக்சிஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணிக்கோமா. அப்ப எஞ்சிய கோலம் வெட்டி எடுத்த கோலத்தின் நிலைமை திருப்புத்திறன் கண்டுபிடிக்க போறேன். I(y2) YH மையப்பட்டு சுத்துது. அந்த YHக்கும் வெட்டி எடுத்த கோலத்தின் அச்சுக்கும் உள்ள தொலைவு வந்து என்னது 6. ஃபார்முலா என்னது IY + mr². எனக்கு எஞ்சிய கோலத்தின் நிறை தெரியணும். IY நமக்கு தெரியும் 2/5 mr². எஞ்சிய கோலத்தின் நிறை பிளஸ் எஞ்சிய கோலத்தின் நிறை இன்ட்டு r². இப்போ எஞ்சிய கோலத்தின் நிறை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறேன்? அது முக்கியமான விஷயம் இல்லையா? எஞ்சிய கோலத்தின் நிறை m' வேணும். இப்ப கோலத்தை நீங்க எத்தனை துண்டுகளா வேணாலும் வெட்டிட்டு போகலாம். ஆனா அதோட அடர்த்தி வந்து மாறாது. அடர்த்தி எப்போதுமே என்னவா இருக்கும்? மாறிலியா இருக்கும். இப்போ முழு கோலத்தின் அடர்த்தி = நிறை பை கொள்ளளவு 4/3 பை. முழு கோலத்தின் ஆரம் என்னது 2r 4/3 πr. சரியா? இப்ப வந்து வெட்டி எடுத்த கோலம் அதோட அடர்த்தி என்ன இருக்கும்? நிறை m' டிவைட் பை அதனுடைய கொள்ளளவு எனக்கு வேணும். அதனுடைய கொள்ளளவுல 4/3 பை. அதனுடைய ஆரம் வந்து r. அப்ப இந்த 2 ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்குது. 2 சமன்பாடு கிடைக்குது. இந்த 2 சமன்பாடையும் நான் என்ன பண்ண போறேன்னா ஈக்குவல் பண்ண போறேன். இடது பக்கம் ஈக்குவலா இருக்கும்போது வலது பக்கத்தை நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ வலது பக்கத்தை எழுதுங்க. 4/3 பை 8r³ வரும். m' 4/3 πr. 4/3 πr³ கேன்சல் ஆச்சுன்னா m' = m/8. வெட்டி எடுக்கப்பட்ட கோலத்தின் நிறை m' முழு கோலத்தின் நிறை வகுத்தல் 8. அப்ப எனக்கு m' என்ன வருது? m/8. m/8. m' கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் I(y2) கண்டுபிடிக்க முடியும். அப்ப நமக்கு m' என்ன வருகிறது?
m dash வெட்டி எடுக்கப்பட்ட கோளத்தின் நிறை ஈக்குவல் டு முழு கோளத்தின் நிறையின் கீழ் 8. இப்போ i(y2) கண்டுபிடிச்சிடலாமா? i(y2) is equal to 2/5 m dash கொள்ள m/8 r square m dash கொள்ள m/8 r square. சரி, இப்போ m r square by 8 காமனாக எடுத்துட்டோம்னா 2/5 plus 4. 5 2 7 7/5. அப்போ என்ன வருது? 7 mr square ஐ8 40. i(y2) நான் கண்டுபிடிச்சிட்டேன். i(y3) என்னது? i(y3) is equal to i(y1) முழு கோளத்தின் நிலைமை திருப்பத்திறன் 2/5 m அதனின் ஆரம் 2r plus minus i(y2) 7 mr square divided by 4. இப்போ எது நம்ம வந்து பொதுவாக எடுக்கலாம்? mr squared காமனாக எடுத்துட்டோம்னா 4 வரும். 4 2 8 8 கீழ் 5 7 கீழ் 40. இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்திடுங்க. i(y3) கண்டுபிடிச்சிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ்டு. எளிமைப்படுத்தும் போது 40 8 5 8 64 minus 7 எவ்வளோ வருது? 4 57 3 60 57. mr squared 57/40. i(y3) கண்டுபிடிச்சாச்சு, i(y2) கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு என்ன வேணும்? i(y2)/i(y3) வேணும். i(y2)/i(y3) i(y2) நான் இங்க கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா? 7 mr squared by 40. i(y3) என்ன வந்திருக்கு? 40 divided by mr squared into 57. mr squared cancel, 40 cancel. 7 கீழ் 57. சரியான விடை 7 கீழ் 57. சரியான தெரிவு B. Thank you.